திட்டமிட்டு தமிழ்நாட்டை பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் காட்டியாகலாமா என்று பார்க்கிறார்கள். தமிழ்நாடு ஒருபோதும் தங்கள் வசம் வராது, இது பெரியார் மண், சமூக நீதி மண், என்ன செய்தாலும் வராது. அதிகபட்ச முயற்சி எடுத்தால் நோட்டாவை தாண்டலாமே தவிர அவர்கள் வெற்றி கோட்டை தொட முடியாது. இப்ப திமுக நிறைய எம்பி சீட் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீட். அதுல திராவிட சித்தாந்தத்தை ஆழமா பேசக்கூடிய கேண்டிடேட்டை புறம் தள்ளுறாங்க. இப்போ தர்மபுரி எம்பி செந்தில்குமாருக்கு கொடுக்கல. இந்த மாதிரி சர்ச்சை கேட்கவே இல்லையே, முதல்ல கேட்கவே இல்லையே, அவருக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி சர்ச்சைகள் வருது, அதனால இந்தியா கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எடப்பாடி சொல்றதுக்கு பாருங்க, அது இன்னும் வித்தியாசம். அங்கேயாவது வண்டியில இருக்கிறது கொஞ்சம் கழண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கழண்டு போனா சரிப்படுத்திக்கலாம். இவர்கிட்ட மாடு மட்டுமே இல்ல, சவுக்கு மட்டும்தானே வச்சிருக்காரு. மாடும் இல்ல, வண்டியும் இல்லையே, அப்புறம் அதாவது கழட்ட முடியாத. இப்ப தமிழ்நாட்டுல பாராளுமன்றத்துக்கு காவி வேஷ்டி கட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா உறுப்பினரா? இங்க மட்டும் இல்ல, வடநாட்டிலேயே காவி கலர் கட்டி வரமாட்டாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. வெற்றி பெற்றாலும் நாங்கள் தான், தோற்றாலும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். வணக்கம் மாலை மத வியூவர்ஸ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு உரையாட இருப்பது திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க லிக்வர் ஸ்கேம் கேஸ்ல. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி, தெலுங்கானால முன்னாள் முதல்வரோட பொண்ணு, அது இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க எலெக்ஷன் நெருங்கும் நேரத்தில்? எலெக்ஷன் மட்டுமல்ல, அதுக்கு முன்னாலேயே அவரை பொறுத்தவரையில இரண்டாவது முறை ஆட்சிக்கு அதிகமான அளவிற்கு அவருக்கு ஒரு ஸ்டீம் ரோலர் மெஜாரிட்டி என்று சொல்லுவார்கள், அல்லது புல்டோசர் மெஜாரிட்டி, புரியும்படியாக சொன்னால் புல்டோசர் மெஜாரிட்டி வரக்கூடிய அளவிற்கு தன்னை ஆக்கி கொண்டு எப்படி பெற்றார் என்பதை விட அவர்கள் ஒரு தத்துவத்தை கையாளுகிறார்கள். வெற்றி பெற்றாலும் நாங்கள் தான், தோற்றாலும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். வெற்றி பெற்றால் ஓட்டு வித்தியாசத்திலோ அல்லது வாக்குப்பெட்டி கருவுற்றோ மறுபடியும் அது நடந்தால் சரி, இல்லையானால் தோற்றவர் வெற்றி பெற்றவர்களை விலைக்கு வாங்குவோம், எங்கள் பக்கம் சேர்த்துக் கொள்வோம். அதுதான் இப்ப எத்தனை இந்தியாவுடைய மாநிலங்கள்ல எத்தனை பிஜேபி ஆட்சி இருக்கிறது என்று பார்த்தால் பல இடங்கள்ல அவருடைய முதல்வர்கள் இருக்க மாட்டாங்க, ஆனா பிஜேபி ஆட்சி இருக்கும். இந்த மாதிரி வித்தைகளை பண்ணிக்கொண்டே வருகிற போது அவர்களுக்கு மிக முக்கியமாக எதிர்கட்சிக்காரர்கள் எங்கெங்க அச்சுறுத்தப்பட வேண்டும் நினைக்கிறார்கள். பலகீனமாக இருக்கிறவர்கள் பலியாகிறார்கள். பலகீனமாக இல்லாமல் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லுகிறவர்களைத்தான் அவர்கள் தங்களிடமுள்ள இந்த திரிசூலத்தை பயன்படுத்துகிறார்கள். திரிசூலத்தை நோக்கி குற்றுவது மாதிரி அங்கே காட்டின உடனே அந்த திரிசூலம் என்னன்னா, ஒன்று சிபிஐ, இன்னொன்று வருமான வரித்துறை, இன்னொன்று அமலாக்கத்துறை. ஆகவே இதுக்கு எங்கே வகையிலாவது உண்மையாக சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, மிக முக்கியமாக உதாரணமாக கெஜ்ரிவால் பற்றி நேற்று கைதாக இருக்கிறாங்க, இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு உச்சநீதிமன்றத்தில். எப்படி இருந்தாலும் அவரிடத்துல நேற்று அவ்வளோ தூரம் போய் சம்மன் அனுப்பி எல்லாம் பண்ணி அங்கே சோதனை நடத்தியிருக்கிறார். என்ன எடுத்தார்கள் என்றால் ஒன்றும் இல்லை என்று செய்தி வருகிறது. என்றாலும் அவருடைய நோக்கம் என்னவென்றால் இந்த நேரத்தில் அச்சுறுத்தி அவருக்கு வர வேண்டும். இன்னொன்று, அவரிடத்துல மிக முக்கியமான மாநிலங்கள் எல்லாம் கைவிட்டு போகின்றன வடக்கே என்ற அச்சம் இன்னும் அதிகமாக அவர்களை ஒதுக்குகிறது. தமிழ்நாடு ஒருபோதும் தங்கள் வசம் வராது, இது பெரியார் மண், சமூக நீதி மண், என்ன செய்தாலும் வராது. அதிகபட்ச முயற்சி எடுத்தால் நோட்டாவை தாண்டலாமே தவிர அவர்கள் வெற்றி கோட்டை தொட முடியாது. அதற்காக தான் சில பேரை அழைச்சி யாருக்கு ஜாதிவாதம் மதவாதம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றாக்கி அவர்களுக்கு தாமரை முத்திரை குத்தி லேபிள் மாத்துறாங்கன்னா இப்போ கட்சிக்கு லேபிள் மாத்துறவங்க யாருங்கிறத கேண்டிடேட்டை எடுக்கும் போதே மிக தெளிவாக தெரிந்து போச்சு. போறாமே இந்த ஒற்றை கட்சி வச்சிருக்கிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த லேபிள்னு இருப்பாங்க. போன தடவை உதயசூரியன் லேபிளில் ஒருத்தர் இருந்தார், இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா உடனே அவர் தாமரைக்கு வர்றேன்பாரு. அவருக்கு வேண்டியதை அவருடைய ஆதிக்கத்தை பாதுகாக்கணும். மிக முக்கியமாக கல்வி ஆதிக்கமோ அல்லது வேற வகையில் இருக்க வருமானங்கள், தொழிற்சாலைகளை வேலை பாதுகாக்கணும். அது மாதிரி பல பேரை ஒன்று அச்சுறுத்தல், இன்னொன்று தங்கள் வயப்படுத்துதல், சில பேரை பலிகடாக்கள் ஆக்குவது, இப்படி அந்த முயற்சிகளை செய்வதன் மூலமாக மக்களால் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அல்ல.
மக்கள் விருப்பப்பட்டு இவர்களை அவர்கள் கொள்கைக்காக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை என்பதை தெளிவாக அவர்கள் உணர்ந்த காரணத்தால் தான் குறுக்கு வழிகளிலே இந்த மாதிரி வித்தைகளில் ஈடுபடுகிறார்கள். சில அச்சுறுத்தல்கள் கொஞ்ச நாளைக்கு வேண்டுமானால் வேலையை செய்யலாமே தவிர மற்ற இடங்களில் அது பயன்படாது. எண்ணெய் செலவே தவிர பிள்ளை பிழைக்காது. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம பார்த்திருப்போம், கடந்த 2 மாசமாவே வந்து காங்கிரஸ் கட்சியோட அதிகாரப்பூர்வ வங்கி கணக்கை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அங்க இருந்து நம்ம பணத்தை எடுக்க முடியாது, காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பணத்தை எடுக்க முடியாம அதனால வந்து கேம்பெயின் அவங்களால பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, எதிர்கட்சியை அறிவு நாணயத்தோடு எதிர்கட்சியை கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும். தேர்தல் இருக்கிறது, தேர்தலில் மிக முக்கியமான ஒரு அளவுக்கு இருக்கிறது. அதை தங்களுடைய ஆயுதங்களை அதாவது இவர்கள் தவறான பாதைக்கு போகிறார் என்பதை விட தங்களிடம் சிக்கி உள்ள அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். மிஸ்யூஸ், அதுதான் மிக முக்கியம். சிபிஐங்கிறது இதுக்காக இல்லை. அதே மாதிரி பாருங்க, மிக முக்கியமாக 2G வழக்கை இன்னைக்கு வந்து கொண்டு போய் போட்டிருக்கிறாங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்காக, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதுல 2G வழக்குல அவ்வளவு பூஜ்ஜியம்னு போட்டு ராசாவுக்கு எதிராக கனிமொழிக்கு எதிராக பண்ணாங்க. ஆனா அதுல எந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு எழுதினவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, சைனின் அந்த நீதிபதி, புதிதாக நாங்கள் ஆதாரம் கொடுக்கிறோம்னு சிபிஐ 1 ஆண்டுக்கு மேல அவகாசம் வாங்கினார்கள். கிட்டத்தட்ட 20-30 தடவை வாங்கினாங்க. காத்திருந்தோம் காலமெல்லாம் காத்திருந்தோம், ஆனா ஒருத்தரும் வரல, ஒரு செய்தியை கூட கொடுக்கலன்னு தான் தீர்ப்பு ஆரம்பிக்கிறார். மிக முக்கியமா இப்ப வெறும் விளம்பரத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, டெல்லியில கோர்ட்ல போட்டோம், அந்த கோர்ட்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களை பொறுத்தவரையில காங்கிரஸை கொள்கை ரீதியாக எதிர்கொள்ள முடியல. காரணம் என்னன்னா, ஆகவேதான் இந்த குறுக்கு வழியில போய் கணக்கை நிறுத்துறது, அதை வருமான வரித்துறையை பயன்படுத்துறாங்க. சுத்தி வந்தீங்கன்னா அங்கதானே வருமான வரித்துறை இருக்கு பாருங்க. ஆகவேதான் இனி வரக்கூடிய அரசாங்கங்கள் கூட என்ன இருக்கணும்னா, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, அதை சிபிஐ போன்றவைகள் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு சுதந்திர அமைப்பாக ஆக்கப்பட வேண்டுமே தவிர குறிப்பிட்டவர்கள் கீழே இருக்கக்கூடாது. அவர்கள் இப்போ முதலமைச்சர் கீழே, பிரதமர் கீழே இருக்குது. பிரதமர் கீழே ஏன்னா கூட்டாட்சியில ஒன்றிய அரசுனால அது யாருடைய கண்ட்ரோல்? இப்ப சிபிஐ பிரதமருடைய கண்ட்ரோல். ஆகவே அது முதல்ல இவங்களே என்ன பண்ணாங்க, முதல்ல காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க, அவர் சாதாரண நிகழ்ச்சி நடந்தா கூட. ஆனா இன்றைக்கு முழுக்க நனைந்தவனுக்கு முக்காடு எதற்கு என்று கேட்பது மாதிரி முழுக்க இவர்கள் வந்து விட்டார்கள். ஆகவேதான் இது மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. எல்லாருக்குமே இது நிதி ஆயுதத்தை பயன்படுத்துவது என்பது அவர்களுக்கு ஒரு கைவந்த கலையாக இருக்கிறது. சிறுபிள்ளைத்தனமானதே தவிர இதற்கு ஒரு பெரிய அளவுக்கு பலன் வராது. இது எதிர் விளைவையே உண்டாகும். கவுண்டர் ப்ரொடக்டிவ் சொல்லக்கூடிய எதிர் விளைவுகளைத்தான் உண்டாகும். இதனால் காங்கிரசினுடைய வெற்றி மேலும் பிரகாசமாக வாய்ப்பு உண்டு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றிய அமைச்சர், அதே பாஜகவை சேர்ந்த ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒருத்தங்க வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து தான் வந்து தீவிரவாதிகள் வராங்க, தமிழ்நாட்டில் தான் தீவிரவாதிகளை வந்து ட்ரெயின் செய்யப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எதிர்வினைகள்லாம் நிறைய வந்தது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவங்கதான் மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்க அதான் அதுல இருந்து என்னன்னா, திட்டமிட்டு தமிழ்நாட்டை பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் காட்டியாகலாமா என்று பார்க்கிறார்கள். கொடாவை பார்த்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவை பார்த்து, பொடாவை பார்த்து, தடாவை பார்த்து, இந்த சட்டங்களை எல்லாம் பொடா, தடா, மிசா எல்லாவற்றையும் பார்த்து விட்டார்கள். கடைசியில் மோடி அரசையும் பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இது எந்த விதமான பலனையும் உண்டாக்காது. இவைகளெல்லாம் சாதாரணமாகும். இல்ல சார், நீங்க இதற்கு குறுக்க இந்த வித்தைகளை எல்லாம் அவர் காட்டி பார்க்கிறார்கள். இது ஒருபோதும் இருக்காது. தீவிரவாதம் எங்க இருக்கு என்று கேட்டால் முழுக்க காந்தியை கொன்ற கோட்சேயை புகழ்ந்தவர்களுக்கு, பிரயாக் சிங்க்கு ஜாமீன் கொடுத்து அவரை கட்சியில வேட்பாளராக வச்சு அவரை ஜெயிக்க வைத்து நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அவர் வந்து உட்கார்ந்து கொண்டு கோட்சேயை புகழ்ந்து காந்தியை இகழ்ந்து பேசி அதற்கு பிரதமர் ஒரு வாயை திறக்காத பிரதமராக இருந்து, கண்டனம் தெரிவிக்காத பிரதமராக இருந்து 5 ஆண்டுகளையும் முடித்து விட்டு அவர் இப்போது அவருக்கு டிக்கெட் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாதிகள் எந்த கட்சியில இருக்காங்க? காந்தியை கொன்றதை விட தீவிரவாதி வேற யாருக்கு? மதவாதம். ஆகவே அவரை வந்து தேர்தலையே நிக்க சொன்னாங்க. இது மாலேகான் குண்டுவெடிப்பு
காந்தியை கொண்டது அப்புறம் இருக்கட்டும், கோட்சேயை பாராட்டு அப்புறம், மாலேகான் குண்டு வெடிப்பு, எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அந்த இராணுவத்தினுடைய வெடி மருந்தை திருடி அவர்கள் கொண்டு போய் அதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்பது வழக்கு. எனவே தீவிரவாதத்துல இது ரொம்ப மோசமான தீவிரவாதம். அவர்கள் உங்கள் ஆட்சியில எம்பிக்கள், பிஜேபி எம்பிக்கள், அவர் உள்ளே வந்து உட்கார்ந்து 5 ஆண்டுகளை முடித்து விட்டு, அதுவும் ஜாமீனிலேயே 5 ஆண்டுகளை முடித்திருக்கிறார். இந்த யோகியர்கள் தான். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, யோகியர் வருகிறார் சொம்பை தூக்கி உள்ளே வையின்னு. அது மாதிரி திமுக தரப்புல இந்த திமுக வந்து தொடர்ந்து திராவிட சித்தாந்தம், அது பெரியாரிய கொள்கை வந்து பேசிட்டு வருது. ஆனா இதே திமுக கட்சியோட கூட்டணியில கொங்கு கட்சியோடைய ஒரு மிக முக்கிய ஒரு வேட்பாளரா வந்து சூரியமூர்த்தி அப்படின்ற ஒரு அறிவிச்சிருந்தாங்க. அவர் வந்து சாதியவாதத்தை அதிகமா பேசின காணொலிகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் வேட்பாளர் மாத்திட்டாங்க, அது வேற விஷயம். ஆமா. அதுக்கப்புறம் அதே சமயத்துல இப்ப திமுக வந்து நிறைய எம்பிக்களுக்கு எம்பி சீட் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீட். அதுல வந்து திராவிட சித்தாந்தத்தை வந்து ஆழமா பேசக்கூடிய கேண்டிடேட்டை வந்து புறம் தள்ளுறாங்க. இப்போ தர்மபுரி எம்பி செந்தில்குமாருக்கு வந்து கொடுக்கல. இந்த மாதிரி சர்ச்சை கேட்கவே இல்லையே, முதல்ல கேட்கவே இல்லையே. அவருக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டா அவருக்கு தன்னுடைய அங்க நடப்பு ஒரு அளவுக்கு அங்க வாய்ப்புகள் இல்லை. அவர் கொள்கை ரீதியா இருக்காரு. அவருடைய கொள்கையை முழுமையாக அரசியல்ல செய்ய முடியலையேங்கிற வருத்தத்தை அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. ஆகவே இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத விஷயங்கள். சும்மா சாதாரணமா எங்கேயோ போகும்போது எதையுமே கிடைக்கல திமுக மேல குற்றம் சொல்றதுக்குன்னா ஒண்ணுமே இல்லை. எந்த முதல்ல போட்ட அந்த கோபாக்கான கூட்டணி கட்சி, அவருக்கு ஒரு சீட்டு, அது உதயசூரியன் இருக்காரு. உடனே அவர் மாத்திட்டாங்க, இன்னைக்கு வேற ஆள் போட்டாங்க. ஆகவேதான் உடனடியா இந்த மாதிரி காரியங்கள் செய்யற இயக்கம் இந்த இயக்கம் தான். இது மாதிரி குற்றச்சாட்டு வந்த யாரையாவது மாத்திருக்காங்களா? யாரு எதிரணியில? அது ஒன்றே போதுமே. எங்க நியாயம் இருக்கு, எங்க அநியாயம் இருக்கு, எங்க நீதி இருக்கு, எங்க அநீதி இருக்குங்கிறது போதுமே. ஆகவேதான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் பயன்படாது, அவ்வளவுதானே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு இந்த பிரச்சாரம் இது வெளியே வர்றதுக்குள்ள பதில் முடிஞ்சு போகுது. மிக முக்கியமா இவர்கள் 2 பேரை வச்சு சமூக வலைதளத்துல எப்பவோ அவர் பேசுனேன்ற மாதிரி ஆரம்பிக்கலாம்னு நினைச்ச நேரத்துல உடனடியாக அதற்கு அப்பவே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. வேற கேண்டிடேட் வந்தாச்சுன்னு சொல்லும் போது அவரை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுத்து இதுவரையில மோடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு யாராவது கண்டனம் பண்ணதுக்கு? கிடையவே கிடையாது. அது மட்டுமல்ல, அவருடைய இயக்கத்துல நீங்க சொல்றீங்க தீவிரமான உமா பாரதி மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான தலைமை அமைச்சராக இருந்தார், பிரதமர் முதலமைச்சராக இருந்தாங்க. உமா பாரதி இந்த இப்ப பெரிய அளவுக்கு ராமர் கோயில் வர்றதுக்கு பயன்பட்டாங்க. அத்வானி ராமர் கோயிலுக்காக தான் அவர் போராட்டமே நடத்தினாரு. ராமர் கோயில் துவக்க விழாவில் அத்வானி கலந்து கொண்டாரா? அவர் உடல்நிலை சரியில்லை. அதான் உடல்நிலை அவர் சரியில்லைன்னு மோடிக்கு தான் தெரியுது, அவருக்கு தெரியாது. இல்ல சார், அப்ப உடல்நிலை அத்வானியோட உடல்நிலையை பற்றி மோடிக்கு தான் தெரியுதே தவிர அத்வானிக்கு தெரியல. அவர் வீட்டுல இருக்காரு, அவ்வளவுதான் தவிர உடல்நிலை சரியில்லாதவர்கள் இல்லை என்று சொல்லி அவரை காரணம் காட்டி ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆகவேதான் யார் வரணுமோ இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மற்றவர்கள் போய் இதை சொல்ல முடியாது. ஆகவேதான் நான் அடிக்கடி எழுதுன ஒரு பத்திரிகை தலைப்பையை உங்களுக்கு ஞாபகம், மருத்துவரே முதலில் உங்களை குணப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்புறம் மற்றவர்களை நீங்க வரலாம். முதல்ல உங்க நோயை நீங்க தீர்த்துக்கிட்டு மற்றவங்க நோய்க்கு வாங்க அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்படிதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஓகே சார், இந்தியா கூட்டணியில பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து கூட்டணியோட வண்டியில ஒவ்வொரு சக்கரமும் கலந்து விழுது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து ஏற்கனவே நிதிஷ்குமார் வந்து பாஜக கூட சேர்ந்துருவாரு, அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி வந்து என்னோட ஸ்டேட்ல நான் தனியா தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த மாதிரி சர்ச்சைகள் வருது, அதனால இந்தியா கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எடப்பாடி சொல்றதுக்கு பாருங்க, அது இன்னும் வித்தியாசம். அங்கேயாவது வண்டியில இருக்கிறது கொஞ்சம் கழண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கழண்டு போனா சரிப்படுத்திக்கலாம். இவர்கிட்ட மாடு மட்டுமே இல்ல, சவுக்கு மட்டும்தானே வச்சிருக்காரு. மாடும் இல்லை வண்டியும் இல்லையே, அப்புறம் வந்து அதாவது கழட்ட முடியாது. மாடும் இல்லாம சவுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னமும் அதுக்காக மாடு தேடிட்டு இருக்கேன், இன்னமும் வண்டியை பூட்ட போறேன், வண்டியை தேடிட்டு இருக்கேன்னு சொல்றவர் போய் வண்டி சக்கரம் கழண்டுன்னா நான் மாற்ற போறாங்க. அதோட பல பேரை அவர் ஒரு அமைப்பு இதுவரையில ஒரே ஒரு கேள்வி, நான் மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ அதெல்லாம் இல்லை, நாங்கள் யார் வந்தாலும் வரலன்னா நான் சொல்லுவேன்னாரு. பழைய எடப்பாடிக்கு புதிய எடப்பாடியே பதில் சொல்றாரு. அதனால 2 எடப்பாடிகள்ல முதல்ல இருந்த அவர் வேகமா இருந்தாரு, இன்னைக்கு அவர் சொல்ல முடியாது. 2வது அவருக்கு இருக்கிற பிரச்சனையே முதல்ல அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற சண்டையை இன்னும் தீர்க்க முடியல. ஏன்னு கேட்டா பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா இவர் திகார் ஜெயிலுக்கு போவார்னு சொல்றாரு, அவர் வேற ஒரு ஜெயிலுக்கு போய் இவர் தான் முதல்ல அதிகமா போவாருங்கிறார். ஆக 2 பேருமே
சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ போக மாட்டாங்க, ஜெயிலுக்கு தான் போறாங்கன்னு சொல்றாங்கன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தானே. ஆகவே தான் அதுக்காக தான் நினைக்கிறமே தவிர இவங்க 2 பேரும் எப்ப பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போகணுன்ற சிந்தனை வரணுமே தவிர இவர் அவரை ஜெயிலுக்கு அனுப்புறது, அவர் இவருக்கு ஜெயிலுக்கு போறது வர்றதாக தானே. அதே மாதிரி அவர் சூழ்நிலை இருக்காங்க. இப்போ அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன், நான் தான் கட்சியை என் கையில இருக்குன்னு நேற்று வரையில சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆயிருக்கு? மிக முக்கியமா தயவு செய்து நினைச்சு பாருங்க, அவருடைய விலாசம் போய் எல்லாம் போய் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்காரு. இருந்தவங்கள யாரையோ பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் தேடி பிடிச்சி இப்போ தாராளமா நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு இருக்கக்கூடிய அளவிற்கு வர்றாங்க. ஆக எப்படி இருந்தாலும் ஒன்றை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடத்துல பேசுவதற்கு முன்னால் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று காட்டுகிறார். இன்றைக்கு விஜயபாஸ்கர் மீது ரெய்டு வந்ததுன்னு சொன்ன உடனே இன்னைக்கு சொல்றாரு, அன்னைக்கு நடந்த போது இவர் வாயை திறந்தாரா? இவ்வளவு வேகமா பேசினாரா? ஏன் பேசல? அதுதானே மிக முக்கியம். இன்னும் அந்த வழக்குங்கிறது மேல தொங்கிக்கிட்டு தானே இருக்கிறது. ஆகவே இவர்களெல்லாம் கூட்டணிக்காக வைக்கல, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது ஒரு வாய்ப்பு என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இன்னும் சில பேருக்கு பழைய ஆட்களுக்கு என்னன்னா, மோடி பக்கத்துல உட்கார்ந்துட்டாலே அதிகாரிகள் தன்னிட்ட சரியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதாங்க போயிருக்காங்க தவிர நான் ஜெயிக்கிறோங்கிறதுக்காக போகல. அதுதான் அந்த கூட்டணி. ஆகவே அவர்கள் மற்றவர்களை பார்த்து சொல்வதற்கு எந்த விதமான தகுதியோ உரிமையோ உண்மை நிலவரமோ இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பாராளுமன்றத்துக்கு காவி வேஷ்டி கட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா உறுப்பினரா? இல்லை, அது நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காவி கலர் எல்லாம் அங்கே நிற்கணுமே தவிர இங்க யாருமே காவி கலரும் போக முடியாது. அதனால இவங்க காவி பெயிண்ட இருக்கிறவங்களுக்கு யாராவது போய் பெயிண்ட் அடிக்கலாமான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஆளை கூட இங்க நிமித்தவே முடியாது. அவளுக்கு தெளிவா தெரியும், காவி பூரா இங்க மட்டும் இல்ல, வடநாட்டிலேயே காவி கலர் கட்டி வரமாட்டாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்க தமிழ்நாட்டிலன்னு சொன்னீங்களே, இங்க மட்டும் இல்ல, வடநாட்டு நிலவரமே இப்ப எப்படி இருக்கலாம், அந்த கோபத்துல தான் இங்க வர்றாரு வேகமா. அங்க அதிகமா போய் எல்லாமே தீர்ந்து போச்சு பிரதமர் மோடிக்கு. அங்க மிக முக்கியமா முதல்ல ரோட் ஷோ நடத்துறாரு. ரோட் ஷோவுக்கு முன்னாடி காட் ஷோ நடத்தினார். காட் ஷோ எடுத்து போடல எங்க ராமர் கோயில்ல. அது எதிர்பார்த்த விளைவுகளை அவருக்கு உண்டாக்கல பூராமே. ஆகவே தான் அடுத்ததுக்குரியா இங்க வரலாம்னு நினைக்கிறாரு. இதை ஏடுகள் மற்றது அவருக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்தி மாநிலங்களோ அல்லது உத்தரப்பிரதேசமோ கை கொடுக்காது இந்த முறை. பீகார் கை, உத்தரப்பிரதேசம் தான் 80, அதுக்கு அடுத்தது பீகார், அதுக்கு அடுத்தது மற்றது. ஆகவே தான் மத்திய பிரதேசம், ராஜஸ்தானம், ஹரியானா இவைகள் எல்லாம் நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆகவே தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதில் ஓட்டுப்பெட்டியில் ஏதாவது அதிசயங்கள் நடந்தால் ஒழிய அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. மக்கள் மன்றத்தும் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே தேர்தல் கமிஷன் நம்புறதோ மற்றது இவன் நம்புறதோ இருக்காது. ஒன்றே ஒன்று, எந்த அளவுக்கு அந்த தோல்வியினுடைய உச்சக்கட்டம் தான் இன்றைக்கு கெஜ்ரிவால் போன்றவர்கள் டெல்லி நடவடிக்கைகள் இன்னும் போக போக இன்னும் ஆத்திரம் வேகமாக இருக்கும். மிக முக்கியமாக காரணம் என்னன்னா, அவர்களுக்கு வருகின்ற உண்மையான அறிக்கை என்ன, அவர்களுக்குள்ள ரகசிய அறிக்கை வருதுன்னா மிக முக்கியமாக வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கின்றன என்று. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்னன்னா, ஒரு பெரிய சிறப்பு தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கிறாங்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் மோடி அவர்களை அழைத்து கொண்டு வந்து நிகழ்ச்சியை நடத்தி இன்னும் அதிகமான அளவுக்கு 4-5 டே வரணுன்றது தான் நாங்களும் ஆசைப்படுறோம். இன்னும் எவ்வளவுக்கு அவ்வளோ அதிகமாக மோடி வருகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிர்கட்சியினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. மக்களுடைய தெளிவும் உறுதியும் இருக்கு. ஏன்னா அவர் பேசும்போதெல்லாம் ரொம்ப தரந்தாழ்ந்து பேசுகிறார். பிரதமருங்கிற பதவிக்கு இதுவரையில இருக்கிற சில தகுதிகள் அதை ஒட்டிய கௌரவமான பேச்சு இருக்கும். இங்க ஆதாரம் இல்லாம இங்க இந்த மதத்தை பத்தி பேசுறதில்ல, அந்த மதத்தை பத்தி பேசுறாங்கன்னு மதச்சண்டையை உருவாக்கி இன்றைக்கு அவரை பற்றிய புகார் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்ததுன்னா, இதுவரையில எந்த பிரதமரும் இவ்வளவு சீக்கிரம் புகாருக்குள்ளான பிரச்சாரத்தை செய்த பிரதமர் என்ற அளவுக்கு இல்லை. பெரிய அளவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் என்று சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறதா? அதெல்லாம் அவருக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர் இவைகளையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய அளவிற்கு வந்திருக்கிறார். இவர்கள் சொல்லும்போது அது எதிர் விளைவைத்தான் உண்டாகும். ஏன்னு கேட்டா, காமராஜர் வீட்டை உயிரோடு கொளுத்த முயன்றவர்கள் RSS காரர்கள் டெல்லியில. அது எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி முழுக்க முழுக்க எம்ஜிஆர் கையை பிடிச்சி முறுக்கினது RSS காரர்கள் டெல்லியில. பண்ருட்டி ராமச்சந்திரனே சாட்சி அதுக்கு மிக முக்கியமா.
ஆகவே அது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே தான் இவர்கள் வந்து ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டவர் அந்த அம்மா, இங்கே கிட்ட விடலை அப்படி சொல்லக்கூடியது. அண்ணாவை சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவ்வளவு கரிசனம் உள்ளவர். ஜெயலலிதா வந்து கடைசி நேரத்தில் படுக்கையில் இருந்தாங்களே, அப்போ வந்து என்னைக்காவது ஒரு நாளாவது பிரதமர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அன்றைக்கு இல்லாத அக்கறை என்னைய விட்டுனா, அதுவும் போன அதுக்கப்புறம் 2வது முறை இவர்கள் தேர்தலில் இருந்த பிற்பாடு அவர்கள் தான் ஊழல் ஆட்சி என்று பேசி இருக்கிறார்களா? இல்லை, அதுக்கெல்லாம் ஆதாரத்தோடு எடுத்து தொலைக்காட்சியில் போடுறாங்க. ஆகவே தான் இது மிக முக்கியமாக என்ன விளைவுகளை உண்டாக்கும்னு அவர் நினைச்சாரோ அதுக்கு நேர் எதிரான விளைவுகள் வருது. அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து காங்கிரஸ் தலைமையில வந்து இந்தியா கூட்டணி வந்து ஜெயிச்சா இங்க உள்ள சேது சமுத்திர திட்டம் வந்து நிலைநாட்டப்படுமா? இதுக்கான வந்து முன்னெடுப்போ வலியுறுத்தலோ உங்க சைட்ல இருந்து இருக்குமா? தாராளமா. ஏன்னா இன்னும் பெரும் ஒரு 13 கிலோமீட்டர் அளவுக்கு தான் பாக்கி இருக்கு. மீதி எல்லா வேலையும் அங்க முடிச்சு வச்சிருக்காங்க. அது உறுதியா இருக்கும். அது ஏற்கனவே யூபிஏ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் அது எல்லா வேலையும் செய்தது. அமைச்சர் TR பாலு தான் அமைச்சராக இருந்து எல்லாவற்றையும் செய்தார். இப்போது கட்கரி அவர்கள், நிதின் கட்கரி அவர்கள், அவருடைய துறை அது. அவரே நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அதுக்கப்புறமும் சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் ரொம்ப சொன்னார், நீங்கள் ராமர் பாலத்தை விட்டுட்டு கூட செய்யுங்க, ஆனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதில் பொருளாதார வளர்ச்சி, சேது சமுத்திர கால்வாய் திட்டம் தென்னிந்தியாவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஆசியாவுக்கே பயன்படக்கூடியது மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே அந்த திட்டத்தை செய்யுங்கள். இது கட்சி திட்டம் அல்ல. எங்களுக்கு வேண்டுமானால் அந்த இடத்த கூட நீங்க மாத்திக்கொள்ளுங்க, திட்டம் தான் மிக முக்கியம்னு சொன்னாரு. ஆனா ராமர் பாலம் இல்லைன்னு கோர்ட்லயும் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க நம்பிக்கை இருக்கு இல்ல, அதுவும் இல்லைன்னு ஆச்சு. இப்ப அந்த இடம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆகவே அந்த இவர்கள் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய அமைச்சரே, பிஜேபி அமைச்சரே அதை சொல்லி ஒப்புக்கொண்டார். அது உடைக்கிறதுல பிரச்சனை. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டாங்க, நாங்கள் அதை செய்வோம் என்று பாராளுமன்றத்தில் வாயால் சொன்னார்களே தவிர நடைமுறையில் நாங்கள் செய்வோம் என்று சொல்வதற்கு கூட அவருக்கு தயவில்லை. இன்னும் கேட்டால் அங்கே போய் 2 நாள் தங்கினார், ராமேஸ்வரத்துக்கு போனார், கடற்கரையை பார்த்தாரு, தனுஷ்கோடியை பார்த்தாரு, ரொம்ப நேரம் கடலில் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ராமேஸ்வரம் இந்த திட்டத்தை பற்றி அவர் கவலை இல்லை, செய்ய மாட்டார். நிச்சயமாக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் எடுக்க வேண்டியது தான். அதன் மூலமாக தென்னிந்தியா மட்டுமல்ல, முழுக்க இந்தியா முழுக்க, ஆசியா முழுக்க இந்த திட்டத்தினால மிகப்பெரிய அளவுக்கு பலன். இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி.